ஐலாண்ட் பொங்கல் தான் ப்ரோ கண்டிப்பா. ஆக்டிங், எங்க அண்ணனோட ஆக்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ், காமெடி எல்லாமே சேர்ந்து எல்லாமே செமையா இருக்கு. பொங்கலுக்கு ஃபேமிலியோட வந்து இந்த காம்போ நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க ஃபோன் பண்ணுறாங்க. சிஜிலாம் ஓகேவா? சிஜி நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக வருது. எஸ்கேனா காம்போ, ஏஆர் ரஹ்மான் காம்போ வேற லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிஜமாவே வேற லெவலில் இருக்குது. விஎஃப்எக்ஸ் டீம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஐலாண்ட் பொங்கல் அஃப்கோர்ஸ் நான் என்ன கேப்டன் மில்லர் பார்க்கல, பட் கேப்டன் மில்லர் நல்லா இருக்கும். சிவகார்த்திகேயன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் காம்போ மியூசிக் தான் நல்லா இருக்கும். விஷுவலைஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கிராஃபிக்ஸ் சீன், அந்த ஏலியன் சீன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா? அவங்க கொடுத்த ஒர்க்குக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக சிஜி ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு விஷுவலைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேற என்ன உங்களுக்கு படத்தை பிடிச்சிருக்கு? ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க, சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? புது ஜானியாக இருக்குது. அவர் படத்துலேயே டிஃப்ரெண்டாக தெரியுது. கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் எந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க? சூப்பராக இருக்குது. சிஜி ஒர்க்லாம் வேறு லெவலில் இருக்குது. பாகுபலி அளவுலாம் இருக்குது. பாகுபலி அளவில் சிஜி ஒர்க்லாம் நம்ம எதுவும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்கும். தனியாக தெரியுறாரு. மற்ற படத்தில் வர மாதிரி ஃபைட்டு, லவ், சென்டிமெண்ட் இனிமேல் இல்லாமல் இதில் தனியாக யாருன்னே தெரியாத ஒரு ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸ்டோரி இதுனா நீங்கள் பார்த்த ஸ்டோரி மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக? இல்லை ப்ரோ, ஹாலிவுட்டில் வந்தால் பார்க்குறோம். நம்ம தமிழில் வந்திருக்கு. தமிழில் வந்து நம்மளே என்கரேஜ் பண்ணலாம். ஸ்டோரி நல்லா இருக்கு. ஓகே, நீங்கள் பார்த்த நெகட்டிவ் எதனா இருக்கா? இது கம்மி பண்ணிருக்கலாம். நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது. கேப்டன் மில்லர் பார்த்தா தான் சொல்ல முடியும். கேப்டன் மில்லர் எங்கள் தலைவர் படம் நெக்ஸ்ட் ஷோ தான் போகிறோம். பார்த்தா தான் தெரியும் நம்ம தலைவருக்கு டப்பு கொடுக்குமா போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. இப்போ அங்கேருந்து வரும்போது நம்ம தலைவர் படத்துக்கு சவுண்டு கேட்குது. நெக்ஸ்ட் ஷோ அதுக்கப்புறம் போகிறோம். இந்த ஏலியனுக்கு வந்து சித்தார்த் வாய்ஸ் கொடுத்துருக்காருல, செட் ஆயிருக்கு. வேறு லெவலில் செட் ஆயிருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க செட் ஆகுதுன்ட்டு. பக்காவாக செட் ஆகுது. கொடுத்த காசு ஒர்த்தா ப்ரோ? ஒர்த்து. 120 ரூபாய்க்கு ஒர்த்து. தேங்க்ஸ். எஸ்கே ஏரமன் சார் சைஃபை படம் ரொம்ப நல்லா வரும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அந்த வெளியுற ஒரு பேட்டில் சொல்லுவாப்புல, தளபதி 68 ஏலியனோட வச்சு பண்ணால் எப்படி இருக்குது தேட்டர் கலக்கணும்னு சொன்னால், ஐயோ அவங்க பண்ண போகிறாங்க நான் முந்திக்கலாம் அப்படின்னு பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்குது. படத்தில் வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்று கிட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணும். பட் அந்த இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிருக்கு. கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிருக்கு. 4 வருஷம் ஏலியன்ஸோட ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஏலியன்ஸ்னால அதை ஜெயிச்சிட்டாங்க. விஷுவல்ஸ்லாம் ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. ஆமாம், ஜஸ்டிஃபை ஆகிருக்கு. விஷுவல்ஸ் ஜஸ்டிஃபை என்னென்னா ஏலியன்ஸுக்கும் நம்ம மண்ணுக்கு உள்ள அந்த கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணலை. ஏலியன்ஸ் வந்து வருது, அவங்க வந்து வில்லன் கேங் வந்து ஏலியனை பிடிக்க வர்றாங்க. ஸோ ஏலியனை ஏன் பிடிக்கணும், அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஏலியனை வந்து நம்ம வந்து ரசிக்கிற மாதிரி, நம்ம ஃப்ரெண்டை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி சீன் வச்சுருந்தாங்கன்னா நம்ம அது வந்து அரெஸ்ட் ஆகும்போதும் அது அவளை துன்புறுத்தும் போது அவங்களுக்கு ஃபீல் ஆகல. எதுவுமே இல்லாமல் ஏலியன் வருது, அதை துரத்துறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி போயிடுச்சு. சும்மா விசுவலில் சொல்லாமல் வெர்பலில் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இது ஏரியில் வந்து அப்படி இப்படின்னு போது யோகி பாபுக்கா அந்த காமெடி யோகி பாபு கர்ணார் காஸ்டிங் கேங் தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை நயன்தாரா மாதிரி வர்றாங்க. அவங்களுக்கு ஆக்சுவல் ஃபைட்டே மற்ற பேர் சில இப்படி கையெழுத்து போனால் அங்கே போய் 10 பேர் வந்து இப்படி கைது. ஏன்னா அவர் சூப்பர் வர்றீங்களா, அதுதான் அதனால் ஃபைட்டுமே கனெக்ட் ஆகலை. ரொம்ப எரிச்சல். ஆமாம், மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணலை. சாங்ஸ் தான் ரொம்ப சூப்பராக தான். எஸ்கே நல்லா ஆடினாங்க. அவர் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பிலோ அவர் எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூ.